பண்ணுங்க. ஏன் டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்கு பாரு. இதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை அரசியல். திராவிட இயக்கம்ங்கிற ஒன்று உருவானதே டெல்லி எதிர்ப்பு தான். எல்லாமே டெல்லி செய்யும், எல்லாமே டெல்லி தீர்மானிக்கும். நான் என்ன படிக்கணும், இது பண்ணணும், நான் எப்படி இருக்கணும், நான் குடிமகனா இல்லையா, நான் தேசபக்தி உள்ளவனா, ஆன்டி நேஷனலுங்கிற வார்த்தையெல்லாம் அப்போ இருந்தே இருக்குது. யாரெல்லாம் மொழி உணர்வுக்கு பேசுகிறானோ அவன் வந்து தேசபக்தி இல்லாதவன். இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல பிஜேபி சொல்கிறாங்களே, அதை அன்றைக்கி காங்கிரஸ் அதை தான் சொன்னாங்க. பெரியாரை பார்த்து சொன்னாங்க தேச விரோதி, பிரிவினைவாதி, பார்ப்பன துவேசி, இது எல்லாமே பெரியாரை பார்த்து சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அவர் தமிழ்நாடுங்கிற உணர்வோடு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லு இந்த உணர்வோடு பேசினார். வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்தார் அன்றைக்கி. அதனால் அவரை துவேசி, பிரிவினைவாதி, அவர் வைக்கிற வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா அவர் சொல்கிறது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை போட்டுருவாங்க. இந்த படத்தில் கூட அந்த ஆன்டி நேஷனல்னு ஜெயம் ரவி ஒரு வார்த்தை பேசுகிறார். ஸோ இந்த காலகட்டத்திற்கு நாம் எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம், நாம் வந்திருப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள், எந்த இயக்கம், எத்தனை போராட்டம், எத்தனை உயிரிழப்புகள், இதை சந்தித்து இன்றைக்கி நாம் தமிழராக கண்ணியமாக தமிழ்நாடுங்கிற மாநிலம் ஐரோப்பிய மாகாணங்களுக்கு இணையாக இன்றைக்கி வளர்ந்துருக்கிறதுனா அன்னைக்கு இந்தியா அடித்து விரட்டினது, அன்னைக்கு மும்மொழி கொள்கையை ஏற்க மறுத்தது, அதனுடைய விளைவு தான் தமிழ்நாடு இன்றைக்கி வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. அதனால தான் ஆந்திரா சந்திரபாபு நாயுடே சொல்கிறாரு, இங்கே வந்து தமிழ்நாடு அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் யாருக்குமே இல்லைன்னு. அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கா, லண்டன் போன்ற பகுதிகளில் தமிழ்நாடு அதிகம். இந்தியன்னு இருப்பான். எந்த இந்தியன்னா தமிழ்நாட்டுக்கார இந்தியனாக தான் இருப்பான். பீகார், ஊபியை சேர்ந்தவங்க அங்கே அதிகம் இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே போய் உயர் பொறுப்புகளில் இருக்கிற அளவுக்கு யார் வந்திருக்கானா தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தஞ்சாவூர்காரன், மன்னார்குடிக்காரன், திருநெல்வேலிக்காரன், மதுரைக்காரன், அவன் எங்கே வந்து போயிருப்பான் சாஃப்ட்வேர். ஏன்னா அவன் இங்கிலீஷ் படிச்சிருக்கான். தாய்மொழி தமிழையும் பாதுகாத்து கொண்டு இங்கிலீஷையும் படித்ததுனால உலக மொழியான ஆங்கிலமும் தாய்மொழியான தமிழும் படித்ததுனால தான் இன்றைக்கி நல்லா இருக்கலாம். வட இந்தியாவில் முழுக்க ஹிந்தி தான், இந்தியா முழுக்க ஹிந்தி படிக்கணும், தெலுங்கு ஹிந்தி படிக்கணும், குஜராத்தி ஹிந்தி படிக்கணும்னு சொன்னதுனால அந்த ஹிந்திக்காரனுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம மொழியை தான் இந்தியா முழுக்க படிக்கணும், ஹிந்தி வாலான்னு சொல்லி இந்தியை மட்டும் படிச்சுட்டு அங்கே உள்ள மத கருத்துக்களையும் புராண கருத்துக்களையும் மட்டும் படிச்சுட்டு அவ்வப்போது மதவெறி கருத்துக்களை படிச்சுட்டு அவன் வந்து சண்டை போடுறதுக்கும் முஸ்லீம் அடிக்கிறதுக்கு மட்டும் ரெடியாகி போய் ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்கிறானே ஒழிய ஆங்கிலம் படிக்காதனால அறிவியல் கருத்துக்கள் போகலை, முற்போக்கு சிந்தனைகள் போகலை, புது புது கண்டுபிடிப்புகள் குறித்த அறிவு சிந்தனை இல்லை. அதனால தான் பெரியார் பயந்தார். தமிழில் கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே சமஸ்கிருதம், வடவர் கருத்து, புராண இதிகாசம் போகும்போது பெரியார் அதனால தான் பயந்தார். இப்படியே தமிழை கொண்டு போயிடாதீங்க, தமிழுங்கிறது ஒரு அறிவியல் மொழி, அதை அறிவியல் படுத்துங்க, தமிழை படிக்கிறவன் சயின்டிஃபிக்காகவும் முற்போக்கானவனாக இருக்கணும். நீ பாட்டுக்க தமிழை படித்தவன் ஃபுல்லாக இலக்கியம், புராணம், இதிகாசம், பொம்பளை இப்படி இருக்கணும், ஆம்பளை மீசை வச்சிருக்கணும், பெண் என்பவள் ஒடுங்கி இருக்கணும், இந்த கடவுள் 24 நேரமும் சாமி கும்பிடணும்னு சொல்லி தமிழ் மொழியை வந்து ஒரு பழமைவாதிய மொழியை ஆக்கிறாதீங்க அப்படின்னு பெரியார் அதனால தான் அந்த காட்டு முராட்டி மொழிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இவங்க அந்த காரணத்தெல்லாம் விட்டுட்டு அந்த வார்த்தையை மட்டும் போட்டுட்டு சங் பரிவார்கள் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இப்படி இருப்பதற்கு காரணம் இருமொழி கொள்கை. தமிழ்நாடு